இன்னைக்கு யூடியூப் இன்ஸ்டாகிராம் தந்தாலே நியானால வந்த டாக் லவர்ஸா இல்ல டாக் ஹேட்டர்ஸா அதை பத்தி தான் இங்க வந்து பேசும் பொருளா வந்தாயிருக்கு. புயல் அடிச்சு கூட பொழைச்சவன் இருக்காண்டா, ஆனா இந்த பூபதி அடிச்சு பொழைச்சவனே கிடையாதுடா. அதுக்காக பாத்தீங்கன்னா மாத்தி மாத்தி வந்து அடிச்சுக்கிறாங்க நண்பர்களே. அண்ட் அது மட்டும் இல்லாம நாய் பெருசா இல்ல மனுஷன் பெருசான்னு பாத்தீங்கன்னா அதுல பாதி வச்சு பேர் நாய்க்கு வந்து சப்போர்ட் பண்றாங்க. மச்சா யாரா இவங்க வந்துக்கிறாங்க அது போல வந்து இருக்கு. இந்த ப்ரோமோ பாத்தீங்கன்னா யூடியூப்ல கொஞ்ச நாள் முன்னாடி வந்து ரிலீஸ் ஆச்சு. ரிலீஸ் ஆன உடனே பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அனிமல் வெல்ஃபேர் போர்ட்ல இருந்து ஒரு நோட்டீஸ் வந்து விஜய் டிவிக்கு வந்து அமைச்சிருப்பாங்க. கன்ஃபார்மா இந்த நீங்க டெலிகாஸ்ட் பண்ணீங்கன்னா டிவிலயோ எதுலோ ஒன்று டெலிகாஸ்ட் பண்றீங்கன்னு வச்சுங்களேன், பல பிரச்சனைகள் வந்து வரும் டாக் லவர்ஸ்க்குள்ள அப்படின்னு சொன்னாலும் நம்ம விஜய் டிவி பாத்தீங்கன்னா எனக்கு அப்பதாங்க ஐபி ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவனை வந்து ரிலீஸ் பண்ணிட்டான். அவன் இன்னும் திருந்தலமாமா. ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் டாக் லவர்ஸ் ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா முட்டிக்கிச்சு பல பிரச்சனைகள் பாத்தீங்கன்னா இப்ப வந்து ஓடிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் அவங்க இல்ல, இவன் இருக்கா மாதிரி ஹீரோவா செருப்பால் அடி பண்ணி அவனை மட்டும் இல்ல உன்னையும் தான். என் கண்ணு முன்னாடியே என் குழந்தைய ஒரு 8 நாய் சுத்தம் போது என்ன எனக்கு உயிரே கையில இல்ல சார். கேட்ட ஓபன் பண்ணி ஸ்ட்ரீட் குள்ள போயிட்டு பைக் மேல இடிக்க பாத்துட்டா. ஓடி போய் வண்டிலேயே இதுலயே மோதி குழந்தைகளுக்கு வேற ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும் சார்? கேட்டதும் என் உடம்பெல்லாம் நடுங்கிடுச்சு. இத பார்த்த உடனே எனக்கு ஒரு இன்ஸ்டன்ட் வந்து கண்ணு முன்னாடியே வந்து ஞாபகம் வருது. என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, ஆபீஸ் போறதுக்கு டைம் ஆயி போச்சு, நீங்க வேற ஆள்கிட்ட இதுவரைதான் இந்த சின்ராசு நாய் கடி, பாம்பு கடி, எலி கடி எந்த கடியுமே வாங்காம ஜாலியா வந்து சிங்கம் போல வந்து சுத்திட்டு இருந்த சின்ன வயசுல இருந்து. அண்ணன் போற கம்பீரத்தை பாருல, ரவியில வந்ததுடா அதெல்லாம். ஆனா எனக்கே பாத்தீங்கன்னா அந்த நாய் வந்து கவ் கவ்னு வந்து கட்சி விட்டுச்சு. அன்னைக்கு என் நண்பன் வந்து சென்னைக்கு நைட் வந்து கிளம்புறதுக்கு சரி இரு மச்சான் நானும் வந்து உன்னை சென்ட் ஆஃப் பண்றேன்னு சொல்லிட்டு அன்னைக்கு நானும் போனேன். அவனே வர சொல்ல நானே வாண்டடா தான் போனேன். சரி பஸ் வரதுக்கு டைம் ஆகுது, நம்ம போயிட்டு அவனுக்கு எதனா ஒரு பிரெட் கிட்டு வாங்கி கொடுப்போம்னு சொல்லிட்டு போயிட்டு கடையில இருந்து பிரெட் வாங்கிட்டு வர சொல்ல சாமி பத்தினா எகிரி என் அப்படி இல்லடா, என் காலை பத்தினா கடிச்சான். இன்னைக்கு நடந்த 3 இன்சிடென்ட்டா சொல்றேன். அன்னைக்கு ஊருக்கு போக வேண்டிய என் ஃப்ரெண்டு எனக்காக பாத்தீங்கன்னா லீவ் போட்டான். அடுத்ததா பாத்தீங்கன்னா அதுக்கோசம் 3-4 மாசமா பாத்தீங்கன்னா நான் வந்து ட்ரீட்மெண்ட் பாத்துட்டு இருந்தேன். ஐயோ டேய், அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். அண்ட் 3வதா பாத்தீங்கன்னா இது ஒரு நாய் கடி, பாம்பு கடி, எலி கடி, ஏன் எந்த கடியுமே வாங்காம இருந்த ஒரு ராஜாவை மிளகா சட்னி எடுத்து மூஞ்சில ஊத்திடுவேன். ஓசில சாப்பிடுற பண்ணிக்க உதாருவேன். இன்னைக்குனா ஒரு நாள் என் கண்ணு முன்னாடி மாத்த பாத்துக்கிறேன். இன்னைக்கு வயிற்றுல கீரலே போடாம கொடலை பிதிக்கியே எப்படி வெளியெடுக்க போறதுன்னு உன்னை வச்சு என் பசங்க கத்தர போறேன்டா. இதுக்கெல்லாம் காரணம் அந்த நாயான்னு கேட்டீங்கன்னா நாய் கிடையாது. நான் தான் அன்னைக்கு நாய் முன்னாடி போக சொல்ல காலை வந்து லைட்டா வந்து தூக்குன உடனே அவன் பாத்தீங்கன்னா எகிரி வந்து கடிச்சுட்டான். எல்லாம் முன்னாடி ரொம்ப அசிங்கமாயிடுச்சு. பையன் வந்து ரோட்ல நின்னுனா அஸ்கி ராட்வீலரு பாக்ஸர் இந்த மூணுத்தையும் ஒரு பொண்ணு வளர்த்துட்டு திறந்து விட்டுச்சு கேட்டு. நாம என்னப்பா செய்யறது? நம்ம ஒன்று நினைச்சா தெய்வம் ஒன்று நினைக்குது. பொண்ணு அந்த பொண்ணால் கண்ட்ரோல் பண்ண முடியல நாயை. அந்த நாய் வந்து 3 அட்டன் செகண்ட் என் பையனை வந்து எகிரி கடிக்க ஆரம்பிச்சு. என் பையன் கீழே வந்து கடம்புல என்கிட்ட என்ன பண்றேனே தெரியல. அதுக்கு சைடு காது கடிச்சு எடுத்துருச்சு தலையில அவ்வளவு கடிச்சிருச்சா? ஸோ கைஸ் இது ஒரு அன்ஃபேரான விஷயம் தான். ஏன்னா நாய் வந்து தன்னோட பிள்ளைய வந்து கடிச்சிட்டு இருக்க சொல்ல ஒரு அப்பாவா எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு அதை பார்க்க சொல்லி நம்மளுக்கு வந்து புரியுது. என்ன கொடுமை சரவணது. சென்னை சிவிக் என்ன சொல்றதுன்னு கேட்டீங்கன்னா, நீங்க நாய் வந்து வாக்கிங் கொண்டு போறீங்கன்னா கன்ஃபார்ம் வந்து மசில் கார்டும் அது மட்டும் இல்லாம நீங்க செயினை வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போட்டிருப்பாங்க. அது நீங்க யூஸ் பண்ணலன்னா கன்ஃபார்ம் 5000 வந்து அபராதம் வந்து சொல்லியிருக்காங்க. சாம்பார் அப்ப எனக்கு வந்து நாய் வெளி கூட்ட சொல்லுவோம், நாய் கன்ஃபார்மா அந்த மாஸ்க் வந்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம செயின் யூஸ் பண்ணணும். நீங்க பாதியாசி பேர் அந்த நாய்க்கு போடுற மாஸ்க் வெளி கூட்ட சொல்லி யாராச்சும் போடுறீங்களா? டைம் இல்ல. நாய் வந்து யாராச்சும் போய் பொதுமக்களை கடிச்சிச்சுன்னு வச்சுங்க, நீங்க கன்ஃபார்மா பாத்தீங்கன்னா 5 மாசத்துக்கு வந்து ஜெயிலுக்கு போக வேண்டியது இருக்கும். அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. அமீர் கான் பாத்தீங்கன்னா கூலி படத்துல வந்து 4-5 நாயை வந்து கூட்டிட்டு வருவாரு கையில பிடிச்சி. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம பசங்க வந்து 2-3 நாயை வந்து வெளியே கூட்டு வரானுங்க வாக்கிங் வர சொல்ல. டேய் வருது, ஐயோ முட்டுக்கட்டு, ஐயோ நடந்திருந்தா இது தெரியும், இந்த வழி தெரியும். ஒரு நாய் கச்சா போறாளுங்க, சுத்தி 4 நாய் 10 நாய் கச்சா உங்களுக்கு ஓகே உங்களுக்கு ரசாயன
எல்லாத்துக்குமே காரணம் இந்த அக்கா தான். இந்த அக்கா வந்துட்டாங்க பாருங்க, இவங்க பேரு வந்து அம்மு. இந்த பிரச்சனைக்கு பாதிவாசி காரணமே இவங்க தான். கேடு கேட்ட கேரக்டர் ஊடு கட்டி அடிக்கலாம் வாங்கடா. இது கூட இன்னொரு பையன் வந்திருக்கான். அவனை வந்து நீங்க வீடியோ ஃபுல்லா போக வந்து பாப்பீங்க. வளர்க்குற நாய், எங்க ஏரியால இருக்கக்கூடிய நாய், இதெல்லாம் எங்க நாய், நாங்க எடுத்துக்கலாம். ஏரியா நாய் எப்படி உங்க நாய்? வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? Still I'm single because I feel அந்த நான் அந்த 4-legged animals என் குழந்தைங்களா நினைக்கிறேன். தப்பா சார்? நல்ல ஃபேமிலி இல்ல, குட் ஃபேமிலி. இந்த குழந்தை எல்லாம் கொண்டு வராங்க. இதெல்லாம் நிறுத்துங்க மேடம். நீங்க குழந்தைங்கன்னு சொன்னா தப்பு வச்சிக்கங்க மேடம். சார் இது. அவங்க வீட்டு பையனை கடிச்ச நாய் உங்க நாயான்னு கேட்டா இல்லை நிறீங்க. நீங்க என்ன பண்ணிடுறீங்க? நல்ல நாயெல்லாம் என் நாய். ஏன் இந்த எஸ்கேபிசம்? அதாவது இந்த அம்மா என்ன சொல்ல வருதுன்னு கேட்டீங்கன்னா, தன்னோட ஏரியா நாயும் தன்னோட வீட்டு நாய் மாதிரி வந்து ஒன்னா பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. இது வந்து டாக் லவர்ஸோட ஒப்பீனியன். கட்டு மேட்டு. இது மட்டும் இல்லாம அந்த நாயை வந்து தன்னோட பேபி மாதிரி வந்து பாத்துக்கிறேன்னு வந்து சொல்றாங்க. இதெல்லாம் வாஸ்தவமான பேச்சுதான், வாஸ்தவமான வார்த்தை. என் பொண்ணு சொன்னா நோ அப்பீல். அப்ப அந்த நாய் வந்து யாராச்சும் உங்க தெருவுல போறவங்க போயிட்டு கடிச்சிச்சுன்னா, அப்ப அந்த நாய்க்கு பதில் உங்ககிட்ட வந்து கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவீங்க? இதுவும் வாஸ்தவம் தான். இப்ப பேசுறீங்க இதெல்லாம் ஓகேதான். அண்ட் உங்க வீட்டு நாய் இருக்கு பாத்தீங்களா, அப்புறம் ஏன் தெரு நாயா கூட வந்து உங்க வீட்டு நாய் வந்து சேர விட மாட்டேங்குங்க? வாட் ப்ரோ? இதுக்கு பின்னாடி பல பிரச்சனை வரும்னு தெரிஞ்சுதானே நீங்க சேர விட மாட்டேங்க. பைத்தியக்காரங்களாடா நீங்க. என்னதான்டா உங்களுக்கு பிரச்சனை? தெருநாய்கள் வந்து நீங்க அகற்றிட்டீங்கன்னா தெஃப்ட் அதிகமாகும் நான் பிலீவ் பண்றேன். ஓ மை காட், இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையாப்பா? சொட்ட தலைய செருப்பால் அடிப்பட்ட உடனே இந்த தெரு நாய்கள்லாம் இருக்கிறதுனால தான் திருட்டுகள் வந்து கம்மியாகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவாங்க. போலீஸ்லாம் வேலையை விட்டு அனுப்புங்கப்பா. ஏன்னா நம்ம கிட்ட பத்தினா புதுசா ஒரு ஏஜென்ட் வந்து கிடைச்சிருக்காரு. இது கடத்தல் வழக்கு சிறப்பு பிரிவு அதிகாரியா உன்னை நியமிக்கிறேன். அசிஸ்டன்ட் கமிஷனரா உன்னை ப்ரொமோட் பண்றேன். அதாவது எங்க ஏரியால ரீசெண்டா நடந்த ஒரு விஷயம் நடந்தது மேடம். அந்த ஏரியா நான் பார்க்கணும் மேடம். ஏன்னா உங்க ஏரியா எல்லாமே அப்படி இருக்கு. அவங்க ஏரியால முதல்ல 10 வெறி நாயை விட்டாதான் தெரியும். நாய்க்கு வந்து ஓவரா சப்போர்ட் பண்ணிருக்காங்க சார் முட்டா பயில சார், அவங்க எல்லாம் அறிவியட்ட பாருங்க. ஏன்னா இது வந்து நான் பேசுறதுனால நாய்க்கு அகைன்ஸ்டா பேசுறேன்னு நினைச்சுக்காதீங்க. நாய் எனக்கு தான் பிடிக்கும். அது பண்ணக்கூடிய சில விஷயங்கள்னால தான் இன்னைக்கு பல பிரச்சனைகள் வந்து உண்டாகுது. மனுஷனா நாயான்னு பத்தினா கடைசியில நம்ம மனுஷன் தான் வந்து சப்போர்ட் பண்ணி ஆகணும், வேற வழியே இல்ல. நீ உருட்டுமா, உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. இந்த ஷோ இன்னும் கொஞ்சம் ஹைப் ஆனதுக்கு காரணமே நம்ம வடவா கோபி தான். அவர் இதுக்கு முன்னாடி மிமிக்ரி பண்ணிட்டு இருக்க சொல்ல அவர் மேல இருந்த தாட் ப்ராசஸே வேற. அண்ட் இந்த ஷோ வந்ததுக்கு அப்புறம் அவர் பேசுனது பார்த்தா நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். ஒரு கம்யூனிட்டி லிவிங் இருக்கணும்ங்கறீங்க. ஆமா. ஓகே, நான் பக்கத்து தெருல இருந்து வரேன். இப்போ என்னைய கடிச்சு விடுமே. நீங்க அந்த டைம்ல வராதீங்க, இதுக்கு போகாதீங்க. வாட் ப்ரோ? வரீங்க அப்படின்னா பாதுகாப்போட வாங்க, அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். பைத்தியக்காரங்களாடா நீங்க. என்னதான்டா உங்களுக்கு பிரச்சனை? என்ன பாதுகாப்பு வேண்டி இருக்குன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அந்த இடத்துல நாய் இருக்குன்னா அதுக்கோசம் நான் அந்த தெருவுக்கு போக சொல்ல 10 பாடி கார்டு 2 மிலிட்டரி ஆபீசரா கூட்டு போக முடியும். நான் தங்குற இந்த ஒரு வாரம் துப்பாக்கி ஏந்திய போலீஸ் எனக்கு பந்தோபஸ்து கொடுக்க முடியுமா? ஏன் பக்கம் அது வீட்டு நாயா இருந்தா கூட பரவாயில்ல, வீட்டுக்காரனை வந்து அந்த தெருவுக்கு போக சொல்ல பாதுகாப்புக்கு வந்து கூட்டு போகலாம். இப்ப தெரு நாயா இருந்தா என்ன பண்றது? தெருக்காரனை மொத்த பேர் வந்து கூட்டு போக சொல்றீங்களா? செருப்பு கழட்டி அடிச்சிருவேன் நான் சொல்றேன். வெறி கொண்டுருவேன் நான். பூ நகர் 6வது தெருல இருந்து மேடம் இருக்க வடபழனி ஏரியாக்கு போகணும்னா அங்க விசா வாங்கிட்டு போகணுங்கிறீங்க. அப்போஸ் நீங்க எந்த நேரத்துல போறீங்க? நீங்க நைட் டைம்ல 11 மணிக்கு போறேங்க. நைட்டா? ஏன் போதாம நைட்டுக்கு போறீங்க? நீ ஏன்டா 9 மணிக்கு மேல அங்க போறேன்னு கேக்குற கேள்வி இருக்குல்ல. இந்த பாயிண்ட்க்கு வந்து நான் ஒத்துப்பேன். 12 மணிக்கு மேல உனக்கு என்னடா வேலை? அந்த தெருவுக்கு போறது மாதிரி அந்த தெருல நாய் இருக்குன்னா கன்ஃபார்மா நீ 12 மணிக்கு போறனா ஏதோ ஒரு தப்பான வேலை தான் நீ பண்றன்னு அர்த்தம். சார், நான் சீட்டிங் மோர்ஜரி பண்ற ஆளு. ஆனா நம்ம சுத்தி இருக்கிறவங்க ஜெனினாவும் பர்ஃபெக்ட்டாவும் இருக்கிற ஆளு. அந்த டைம்ல நாய் கடிச்சா அதுக்கு பேர் தப்பே கிடையாது. கன்ஃபார்மா இந்த பாயிண்ட்டுக்கு பத்தி நான் கோபி சார் உங்களுக்கு வந்து நான் சப்போர்ட் பண்றேன். நான் சப்போர்ட் பண்றேன். அது என்ன நாக்கல இதெல்லாம் ஓகே. இப்ப 12 மணிக்கு மேல போகக்கூடாதுன்னு சொல்றீங்களே. இந்த ஷோவே பாத்தீங்கன்னா 8 மணிக்கு மேலதான் வந்து எடுத்திருக்காங்க. இந்த ஷோ முடிச்சுட்டு நீங்க 12 மணிக்கு தான் வீட்டுக்கே வந்து போயிருப்பீங்க. அவன் நம்மள கலாய்க்கிறான் கூட தெரியல, நீங்களே என்ன கலாய்க்கிறீங்க? நான் ஒரு தினக்கூலி, சரியா? சரி. இப்ப நான் இது எத்தனை நாள் என் வேலையை விட்டுட்டு ஊசி போட போக முடியும்? தெரிஞ்சு கோபி இந்த எபிசோட்ல பாத்தீங்கன்னா பயங்கர காம்படிட்டிவா வந்து பேசியிருப்பாரு. 2 பக்கம் பேசாம எது கரெக்டோ அந்த சைடு மட்டும் பேசியிருப்பாரு. இவரே வக்கீல், இவரே ஜட்ஜி. நாய் கடிச்சதுனால எனக்கு காலேஜ் இருந்ததுனால நான் வந்து நிறைய லீவ் போட்டு போயிட்டு ஊசி போட்டேன். இதுவே ஒரு வேலைக்கு போறவங்களா இருந்தா நீங்களே நினைச்சு பாருங்க, அவங்க வேலையை விட்டு போயிட்டு அதுக்கோசம் ஊசி போட்டுன்னு அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான். வட்டார தெருக்களில் ஸ்ட்ரே டாக்ஸ் அவ்வளவு கிடையாது.
மிடில் கிளாஸும் லோவர் மிடில் கிளாஸும் வாழக்கூடிய தெருக்களில் மட்டும் எப்படி இவ்வளவு ஸ்டே டாக்ஸ் இருக்கிறது? இதுதான் எண்ட் ஆஃப் தி பாயிண்ட். என்னன்னு கேட்டீங்கன்னா, பணக்கார தெருவுல ஏன் நாய்கள் இருக்குது இல்ல, இந்த மிடில் கிளாஸ் தெருவுல மட்டும் ஏன் நாய்கள் இவ்வளவு இருக்குன்னு கேக்குறாங்க. அதுதான் கரெக்ட். சாப்பிடுறா. அதுக்கு அவங்க என்ன பதில் சொல்லிருக்காங்க பாத்தீங்கன்னா, ஏன்னா பணக்கார வந்து கார்ல போவான், அதனால வந்து நாய் கடிக்கிறது இல்ல, நீங்க ஏழைகள் வந்து நடந்து போறாங்க, அதனால வந்து நாய் கடிக்குது. நாய்கள் கடிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரே ஒரு ரீசன் தான். இப்ப தெருல ஒருத்தர் வந்து நான் தான் இம்யூனிட்டி பண்றேன்னு சொல்லிட்டு நாய்க்கு வந்து சோறு வைப்பாங்க. அது பாத்தீங்கன்னா ஒரு 2 நாள் 3 நாள் வைப்பாரு, 5ஆவது நாள் பாத்தீங்கன்னா வைக்காம போயிடுவாரு, ஆள் அட்ரஸ் இல்லாம காணாம போயிடுவாரு. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா நாய் அந்த டைமுக்கு வந்து கரெக்டா வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அப்பன்னு பார்த்து அவர் வந்து சோறு வச்சிருக்க மாட்டாரு. அந்த டைம்ல நடந்து வர நைட் டைம்ல நம்ம பசங்க வந்து நடந்து வராங்க பாத்தீங்களா, அந்த டைம்ல வர ஆளுங்களை பாத்தீங்கன்னா இது வந்து தொந்தரவு பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நாய் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்து ராபிஸ்ல வந்து அதிக அடிப்பட்ட ஒரு நாடு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இடத்துல நம்ம இந்தியா தான் இருக்கு. அதுலயே தமிழ்நாடு தான் முதல் இடத்துல வந்து நின்றுட்டு இருக்கு. இதுல ஜெயிச்சு என்ன பண்ண போறோம்? ஜெயிக்க வேண்டிய விஷயத்துல தோத்துட்டு உட்காந்துக்கிறோம். அதனாலதான் சொல்றேன், நாய்கள் ஜாகிரதை. இதுல ஜெயிச்சது யாருன்னு கேட்டீங்கன்னா, ஸ்ட்ரீட் டாக்ஸ் வந்து இருக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க பாரு, அவங்க தான் வந்து ஜெயிச்சிருக்காங்க. மறக்காம ஐக் பட்டன்லாம் வந்திருக்கு, அது மட்டும் இல்லாம சப்ஸ்கிரைப் பட்டன்லாம் வந்து இருந்திருக்கு, லைக் பட்டன்லாம் இருக்கு. இது மூணுத்துல உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வந்து பண்ணிட்டு போங்க. அது பண்ணாம போனீங்கன்னா கன்ஃபார்மா நாளைக்கு உங்க தெருவுல இருக்கிற நாய் உங்களை கடிக்காம விடாது.